வா. உண்மையை சொல்லணும்டா, இந்த சொத்துலாம் யாருது? தங்கச்சி சோபா சந்திராவோடது. அப்ப அது பூமியோட தானே? நீங்க சாப்பிடுற சாப்பாடு, இப்ப நீங்க இருக்கிற இடம், நீங்க போற காரு, நீங்க போட்டிருக்கிற துணி, இது எல்லாமே பூமி உங்களுக்கு போட்ட பிச்சை இல்லையா? இங்க பாருங்க சரச்சந்திரா, உண்மையிலேயே உங்களுக்கு ரோஷம் இருந்தா இந்த சொத்து மொத்தத்தையும் பூமிக்கு எழுதி கொடுங்க. நீங்க இங்கதான் இருக்கீங்களா மாமா? எனக்கு தூக்கமே வரல அபூர்வா. அந்த கேபி பேசின வார்த்தையெல்லாம் என் காதுல இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்குமா. மாமா, என்னமோ தெரியல, நான் உங்களை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வேற யாருமே உங்களை புரிஞ்சுக்கல மாமா. உங்களுக்கு எப்போ என்ன தேவை, என்ன கொடுக்கணும்னு, என்ன பண்ணணும்னு எனக்கு எல்லாமே தெரியும் மாமா. நீங்க இப்படிதான் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சுதான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் மாமா. எடுத்துக்கோங்க. தேங்க்யூ அபூர்வா. நட்சத்திரா, நீ மட்டும் என் வாழ்க்கையில வராம போயிருந்தா இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இருந்திருக்காது. குடிங்க மாமா. நீங்க எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு என் மனசுக்கு தெரியுது மாமா. உங்களுக்கு சோபா அக்கானா ரொம்ப பிடிக்கும். ஆனா அக்காவோட இந்த சொத்து மேல எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஆசையே கிடையாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் மாமா. இந்த சொத்தெல்லாம் உங்க கால் தூசு மாதிரி அப்படிதான் நீங்க நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. அப்படிப்பட்ட உங்களை அந்த கேபி வாய்க்கு வந்த மாதிரி பேசுறான். யாரால எனக்கு ஆபத்து? ஐயோ, அத நான் உங்களுக்கு எப்படி சொல்லுவேன்? உங்ககிட்ட அபூர்வா பேரை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு எப்படி சொல்றது? சரிப்பா, உங்களுக்கு யாராலையும் ஆபத்து இல்லாம இருக்கலாம். ஆனா சொத்தை மட்டும் என் பேர்ல எழுதாதீங்க. நீங்க எங்க இருந்தாலும் நல்லபடியா இருந்தா எனக்கு அதுவே போதும். போதும் பேசாத. உன் பொண்ணே வேண்டான்னு சொல்ற உனக்கு அவ சொத்து மட்டும் உனக்கு எதுக்குன்னு கேட்டான். உன் சொத்து என் கால் தூசிக்கு சமானம். நான் கொடுத்துறேன், எடுத்துட்டு கிளம்பு. அப்பா ப்ளீஸ் பா, இந்த சொத்துல எனக்கு ஒரு ரூபா கூட வேண்டாம். நீங்க நல்லா இருந்தா போதும். நீங்க நிம்மதியா இருக்கணும். வேணும்னா இந்த மொத்த சொத்தையும் அபூர்வாக்கே எழுதி கொடுத்துருங்க. அபூர்வாவை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? உன் பணத்துக்காக ஆசைப்படுற மாதிரி தெரியுதா உனக்கு? நான் சொத்தை எழுதி கொடுக்கறேன்னு சொன்னா மட்டும் அவ வாங்கிப்பாளா என்ன? என்ன விட ரோஷம் அவளுக்கு தான் அதிகம். ஐயோ அப்பா, நீங்க சித்திய பத்தி தெரியாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஏய், அவளோட பேரு சொல்ல கூட உனக்கு தகுதி கிடையாது. இந்த சொத்துக்காக தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அவ என்னெல்லாம் சொல்றான்னு பாத்தியா? சொத்து எல்லாத்தையும் உன் பேர்ல எழுத சொல்றா. சீச்சே, எனக்கு எதுக்கு மாமா இந்த பிச்சைக்கார சொத்து? எனக்கு நீங்க மட்டும் போதும். நான் ஒரு சேவகியா, ஒரு வேலைக்காரியா, ஒரு மனைவியா உங்களுக்காக மட்டும் வாழ்ந்தா போதும். கேட்டியாமா? இதுதான் ஏன் அபூர்வா. நீயும் உன்னோட சொத்தும் இங்க இருக்கிற யாருக்கும் தேவையில்லை. நீ வெளியில போ. அது இல்லப்பா. அப்பா நான் அப்பா அப்பா சொல்றத கேளுங்கப்பா. அப்பா
அப்பா கொஞ்சம் நில்லுங்கப்பா. அப்பா போ. ப்ளீஸ் பா. நாளைக்கு காலையில லாயர் ஃபோன் பண்ணுவாரு. அங்க வந்துரு. உன் சொத்து எல்லாத்தையும் உன் மூஞ்சில விட்டு எறிகிற. கிளம்பு. பாத்தியம்மா, உங்க அப்பா அந்த அபூர்வாவுக்கு அடிமையாயிட்டாரு. யாரு சொன்னாலும் கேட்கிற நிலைமையிலயும் இல்ல. இப்ப அவர் எப்படிமா காப்பாத்துறது? மாமா, இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் காப்பாத்துங்க. அந்த கல்யாணம் முடிஞ்சதும் இந்த அபூர்வ விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் மாமா. சரிம்மா. நான் வரேன் மாமா. புரோகிதரே, அம்மா எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குமா? சந்தோஷம். என்னம்மா அப்படி பாக்குற? தேங்க்ஸ் அத்தை. அடி பைத்தியம், எனக்கு எதுக்குடி தேங்க்ஸ் எல்லாம்? உன் கல்யாணம் உனக்கு ஒரு பெரிய மெமரியா இருக்கணும்னு கிராண்டா பண்ணி உனக்கு ஒரு சர்ப்ரைஸா கொடுக்கலாம்னு நினைச்சேன். பட் நீ சிவாவை காதலிக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஷாக் கொடுத்துட்ட. சிவா உண்மையிலே ரொம்ப நல்லவர் அத்தை. நல்லவங்க இல்லைன்னு நினைச்சிட்டா யாரும் யாரையும் காதலிக்க முடியாது இல்லையா? சரி, யூ டோன்ட் வரி. கல்யாணம் இப்படி சிம்பிளா கோவில்ல நடந்தாலும் ரிசப்ஷன் கிராண்டா நெவர் பிஃபோர் ஆஃப்டர்ங்கிற மாதிரி பண்ணிடலாம். நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த கல்யாணம் இவ்ளோ தூரம் வந்திருக்காது அத்தை. பிந்து, நீ இந்த அபூர்வாவோட மருமக. நான் இருக்கிற வரைக்கும் அந்த பூரி குடும்ப விஷயத்துல உன்னை தோக்கடிக்க விட மாட்டேன். உன் கல்யாணம் இங்க நடக்கணும். அதை பார்த்து அந்த பூரி ஒப்பாரி வைக்கணும். அவளை பார்த்து அந்த ககன் ஒப்பாரி வைக்கணும். அந்த ஃபேமிலி முழுக்கவும் உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கணும். சரி, நீ உட்காருமா, உட்காரு. உட்காருங்கம்மா. அம்மா, பொண்ணுக்கு இதை கட்டி விடுங்க. நட்சத்திரா, போய் கட்டுமா. அம்மா, மாப்பிள்ள வந்துட்டாரா? வந்துகிட்டே இருக்காரு. ஆன் தி வேல இருக்காரு. சரிங்க. நீங்க அதுக்குள்ள மத்த விஷயங்களை பாக்குறீங்களா? நல்லதுமா. ஓம் கணானான் த்வா கணபதிஹம் அவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்த்ரவஸ்த்ரம். அத்தை, சிவாவை இன்னும் காணோம். எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாம நான் எந்த ஸ்டெப்பையும் எடுத்து வைக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல? சிவா வருவான்.